அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சக்கரியாவும் கப்ரியேல் தூதரும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 25 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஏரோது என்பவர் ஆட்சியின் காலத்தில்தான் திருமுழுக்கு யோவான் சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்தார். சக்கரியா என்ற குரு அபியா என்ற ஆரோனின் மகன், எலேசரின் மகன் வழி மரபினர். சக்கரியா என்ற பெயருக்கு கடவுள் நினைவு கூர்ந்தார் என்பது பொருள். அவரது துணைவியார் எலிசபெத்து என்பதற்கு என் கடவுளின் ஆணை என்பது பொருள். அவரும் ஆரோனின் குடும்பத்தை சேர்ந்தவரே. ஆரோனின் குடும்பம் குருத்துவ திருப்பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம். எனவே அக்குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் ஆரோன் குடும்பத்துக்குள்ளேயே தங்களுடைய மனைவியரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீதி வழக்கில் இருந்தது. ஆனால் ஆரோன் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ஒரு குருவைத்தான் மணக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. இதன்படி அன்னை மரியா ஆரோனின் குடும்பத்தவர் தாவீதின் மரபின யோசேப்பை மணந்தார். சக்கரியாவும் எலிசபெத்தும் நேர்மையானவர்கள். நீதி சட்டத்தின் எல்லா ஒழுங்களையும் முறையே கடைபிடித்தவர்கள் என்பதால் குற்றமற்றவர்களாக இருந்தனர். குரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபடியால் சீட்டு போட்டு 24 பிரிவுகள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவரும் ஆண்டுக்கு 2 முறை ஒவ்வொரு வாரம் ஆலய திருப்பணி செய்ய வேண்டும் என்ற நியமனம் ஏற்படுத்தப்பட்டது. அபியாவின் பிரிவின் முறை வந்தபோது சீட்டு குலுக்கல் முறையிலேயே சக்கரியா தெரிவு செய்யப்பட்டார் என்பதும், அவர் கடவுள் முன் பணிவிடை செய்கையில் கடவுளின் தூது அவருக்கு செய்தி கொண்டு வருவதும் மீண்டும் கடவுளின் நேரிடை ஈடுபாட்டினை உறுதி செய்வதாக அமைகிறது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் அனைவரும் வெளியே இறைவிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது இறைவேண்டல் செய்யப்படுவதை வலிந்து சுட்டுவது லூக்காவின் சிறப்பு. அப்பொழுது ஆண்டோடைய தூத ஒருவர் தூபப்பீடத்தின் பல பக்கத்தில் இருந்தவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். பிறக்க போகும் மகனுக்கு யோவான் கடவுளின் அருட்கொடை என்ற பொருள் பெற்ற பெயரை அவர் கீழ்ப்படுதலுடன் நிறைவேற்றின போது வாய் திறந்தது. தூய் ஆவியாரால் நிரம்பு பெற்று இறை போல் பாடினார். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் மீட்பு திட்டத்தில் மனிதருக்கு முக்கிய பங்கு உண்டு. சில சமயங்களில் மனிதர் தம் பங்கை அளிக்க தயக்கம் காட்டுவார்கள். சக்கரியா என்னும் குரு அவ்வாறுதான் தயங்கினார். அவரும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் தங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கப் போவதில்லை என முடிவு கட்டிவிட்டன. இருந்தாலும் ஒருவேளை கடவுள் தங்கள் மன்றாட்டை கேட்க மாட்டாரா என அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். எவ்வாறாயினும் கடவுள் தம் தூதர் கப்ரியேலை அனுப்பி சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு மகன் பிறப்பான் என்று அறிவித்த வேளையில் சக்கரியா செய்தியை நம்ப மறுக்கிறார். திருப்பிடத்தை அணுகி சென்று கடவுளுக்கு பலி செலுத்துகின்ற பேறு அவருக்கு இருந்த போதிலும் அந்நிலைக்கு தம்மை அழைத்த கடவுளிடத்தில் சக்கரியாவுக்கு முழு நம்பிக்கை இருக்கவில்லை. நம் வாழ்விலும் நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கடவுள் தம் அருள் செயலை விளங்க செய்கின்ற தருணங்கள் உண்டு. அப்போது கடவுள் நம்மை தேடி வருகிறார், தம்மோடு ஒத்துழைக்க நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட முன் வர வேண்டும். சக்கரியாவை போல நாம் தயக்கம் காண்பிக்கின்ற நேரங்கள் உண்டு. கடவுள் இவ்வாறு அதிசயமான விதத்தில் என் வழியாக செயல்பட முடியுமா என நாம் ஐயப்படக்கூடும். அத்தகைய ஐயப்பாடு நம்மில் இருத்தலாகாது என்பதை சக்கரியாவின் அனுபவத்திலிருந்து நாம் அறிகிறோம். மனிதரால் சாதிக்க இயலாதது கடவுளின் வல்லமையால் நிறைவேறும் என்னும் ஆழ்ந்த நம்பிக்கை நம்மில் வெளிப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பார்வையில் மாண்புடையவர்களே. எனவே கடவுள் நம்மை அணுகி வந்து அவரோடு இணைந்து செயல்பட நம்மை அழைக்கின்ற வேளைகளில் ஆம் என நாம் பதிலுறுக்க வேண்டும்.
இதில் மரியா நமக்கு முன்மாதிரியாக உள்ளார். வானதூத வழியாக தமக்கு வழங்கப்பட்ட செய்தியை சக்கரியா நம்ப மறுத்தார். ஆனால் மரியா கடவுளின் வார்த்தையை நம்பி ஏற்று நான் ஆண்டவரை அடிமை என்று கூறி பணிந்தார். இத்தகைய பணிவு நம்மிலும் துலங்கிட வேண்டும். தம் மீட்பு திட்டத்தில் பங்கேற்கின்ற பேற்றினை நமக்கு வழங்குகின்ற கடவுளுக்கு நாம் நன்றி அறிந்திருக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா? இறை திருவுளத்தை நான் உணர்ந்து வாழ்கின்றேனா? இறைவானது சிறப்பான அருட்கொடையை மனவந்து ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நேர்மையான வாழ்க்கை வாழவும் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழவும் உமது சிறப்பான அருட்கொடையை மனவந்து ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.